பத்மா எம்மடி என்னங்க சித்தப்பா? இங்க வாடாமா. இத வர. வாங்க. ஏற்கனவே லாண்டில போட்ட துணியை வாங்கிட்டு இத ட்ரை வாஷ்ல போட்டு அர்ஜென்ட் சொல்லிரு, எடுத்துட்டு போ. யோ யோ விடியா, 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு. ட்ரை கிளீன் ஒரு கேடா? விடு, நானே துவைச்சுக்கிறேன். சாரி. என்ன யாய், உன் தம்பி மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கே நான் தான் துவைச்சு தேய்ச்சு கொடுக்குறேன், அவர் அதை போட்டுட்டு போறாரு. உனக்கு என்ன கேடு? அவனை என்னை கம்பேர் பண்ணாத. அவன் என்னதான் சம்பாதிச்சாலும் மாச குடிக்காரன். ஆனா நான் அப்படி இல்ல. 5 கோடி மக்களுக்கு தலைவன். மடிப்பு கலையாம ட்ரெஸ் போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான். இந்த பார், பாலிடிக்ஸோட இமேஜ் தெரியாம பார்த்தவன். என்னங்க எப்பவும் குடுக்குற 7,000 ரூபாய் தான் இருக்கு? வழக்கமா அவ்வளவுதானமா கொடுப்பான். என்னங்க நீங்க நேத்து உங்க எதிரில தானே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, 15,000 ரூபாய் சம்பளம் வரும்னு சொன்னாரு. எப்படி பிடிப்பெல்லாம் போக 12,000 ரூபாய் கைக்கு வரும். மீதி 5,000 ரூபாய் என்ன பண்ணாரு? என்ன மீதிய அவசர செலவுக்கு எடுத்திருப்பான், இல்ல சேர்த்து வைக்கலாம்னு பேங்க்ல போட்டுப்பான், அவ்வளவுதானே. வேற என்னமா பண்ண போறான்? இத பாருங்க, செலவு பண்றது, பேங்க்ல சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. வாங்கின மொத்த சம்பளத்தையும் பெரியவங்க கையில கொடுத்துட்டு செலவுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னம்மா இது? குடுத்துட்டு எடுத்தா என்ன, இல்ல எடுத்துட்டு கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. இத பாரு, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாத. நான் ஒண்ணும் பெருசுப்படுத்தல. இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல காசு பணம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கங்க. என்ன மீனாட்சி, என் தம்பி படிச்சவன். 5 வயசுல இருந்து அவன அம்மா அப்பா மாதிரி வளர்த்தது நாம தானே. அவனுக்கு தெரியாது அண்ணா அன்னைக்கு எப்ப மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். நீ என் மனசுல வீணா போட்டு குழப்பிக்கிற. எல்லாம் காதுக்கு போச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால தம்பி ஆபீஸ் கிளம்பிட்டான், வந்துடுறேன். ஐயோ, என்ன தம்பி, என்ன சாக்ஸ் இருக்கு, ஷூ காணோம், எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியல. அட தோ இருக்கப்பா. அதுல நேத்து ஒரு புது ஷூ வாங்கினேன். தோ இருக்க வெள்ள. ஐயோ நீங்க வேற, அது இல்லனே பிரவுன் கலர்ல ஒரு கட் ஷூ வாங்கினேன். பத்மா இங்க வா. சித்தப்பா ஷூவை நீ தான பாலிஷ் பண்ண, எங்க வச்ச? கீழே இருக்கு. அறிவு இருக்கா அவனுக்கு? பாலிஷ் பண்ணி கொண்டு போய் ஆபீஸ் கிளம்புற நேரத்துல எல்லாம் கண்ணுக்கு தெரியல. போடு போடுப்பா. சரி, இந்த சட்டை எல்லாம் யார் அயன் பண்ணது? சித்தி தான் அயன் பண்ணாங்க சித்தப்பா. ஓஹோ, சித்தியா? அதான் அயன் பண்ண தெரிஞ்சு அயன் பண்ணணும், இல்லனா விட்டுறணும். சரி விடு தம்பி. என்ன சரி தம்பி, இந்த மாதிரி சுருக்கமான சட்டை போட்டு ஆபீஸ் போக சொல்றீங்க? இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்லப்பா. நாளைல இருந்து நானே தேய்ச்சி வைக்கிறேன். நீ கிளம்பு, ஆபீஸ் டைம் ஆச்சு. ஆமா, நீ கூட எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லுங்க. அப்படி கொண்டு கால்ல போய் போ. ஏய் ஏய் பாயிங்க. என்ன என்ன என்னமா தின்னுட்டு வீட்ல சும்மா தானே உட்கார்ந்து இருக்க? ஆபீஸ் போறவன் அவன் சட்டையை ஒழுங்கா அயன் பண்ணி வச்சா என்ன? பார் தம்பி கோச்சிட்டு போறான். பாருங்க, இந்த சத்தம் போடுற வேலை எல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேய்ச்சு வச்சா பிடிக்கலன்னா வெளியில கொடுத்து தேய்ச்சுக்கிறது. பின்ன அவர் ஜிஎம் ஆயிட்டா நாங்களே ஆடணும். யார் ஆட சொன்னா? யார் ஆட சொன்னா? என்ன நினைச்சிட்டு பேசுறடி? ஏன் ஒருத்தர் சம்பாதிச்சிட்டு இந்த குடும்பம் இருக்குதுன்னு பாக்குறியா? அவன் கை நிறைய சம்பாதிக்கிறதால தான் கௌரவமா இவ்வளவு பெரிய வீட்டை 3000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து நம்மளால இருக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இப்போ உன் 4 பிள்ளைங்களும் தைய ஷூவை போட்டுக்கிட்டு வெள்ளைக்கார குழந்தைங்க மாதிரி கான்வென்ட்டுக்கு போத. இதுக்கெல்லாம் யாரு ஃபீஸ் கட்டுறது? சின்னவன் தான். அவன் மட்டும் சம்பளம் கொடுக்கறத கட் பண்ணிட்டான்னா நீ உங்க அக்கா குழந்தைங்க எல்லாருமே நடுத்துல நிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா அவன் மனசு கொண்டாம நடந்துக்க பாருங்க.